ஹாய், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லா போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீமையும் ஒரு சிங்கிள் வீடியோலேயே நான் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு போட்டிருக்கேன். யார் ஜாயின் பண்ணலாம், எந்த மாதிரி உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் கிடைக்கும் எல்லாமே போட்டிருக்கேன். இப்போது அப்டேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு கால்குலேட்டரில் செக் பண்ணி போடுறேன். இந்த வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். கோல்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால வேறு சேவிங்ஸ் என்ன நம்ம பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பாருங்கள். ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க. அது பாயிண்டில் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். எவ்ரி குவார்ட்டர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது ஜான்வரி டு மார்ச், அதுக்கப்புறம் மார்ச் டு ஏப்ரல் டு ஜூன், ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும், அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். இப்போது இருக்கிற இந்த குவார்ட்டரில் கரெக்டாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். சுகன்யா சம்ரித்தி ஸ்கீமுக்கும் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இது பெண் குழந்தைங்களுக்கான ஸ்கீம், அது வந்து முதியோருக்கான ஸ்கீம் அப்படின்றதால இது ரெண்டுத்துக்கும் அதிகமாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நீங்கள் அந்த செல்வ மகள் சேமிப்பு திட்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சுகன்யா சம்ரித்தி ஸ்கீம். அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக தாராளமாக போடலாம். இது போஸ்ட் ஆஃபீஸில் தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு இல்லை, பேங்க்லேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நான் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியுமே உங்களுக்கு சொல்கிறேன். மினிமமாக எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். செல்வ மகள் சேமிப்பு திட்டம்க்கு 8.2% இருக்குது. இந்த டேர்ம் டெபாசிட் பார்த்தீங்கன்னா 1 இயர், 2 இயர், 3 இயர் எது வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். லைக் ஃபிக்ஸட் டெபாசிட் நம்ம பேங்க்கில் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான். அதுக்கு 1 இயர்னால் 6.9% கொடுக்குறாங்க, 2 இயர்ஸ்னால் 7.0, 3னா 7.1 கொடுக்குறாங்க. இது நியர்லி வந்து பேங்க்லேயும் இதே இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. 1 இயர், அதாவது ப்ரைவேட் பேங்க்ஸ்லேயும் இதே தான் கொடுப்பாங்க. கிசான் விகாஸ் பத்ரா அப்படின்னு சொல்கிறது கேவிபி பார்த்தீங்கன்னா நம்ம போடுற அமௌண்ட் வந்து 10 இயர்ஸில் டபுள் ஆகும். அதுக்கு வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்கள் 1 lakh போட்டிங்கன்னா 10 இயர்ஸ் கழிச்சு 2 lakhs வரும் அந்த மாதிரி. அப்புறம் 5 இயர்ஸ்க்கான டேர்ம் டெபாசிட்க்கும் அந்த கிசான் விகாஸ் பத்ரா அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் 7.5 வந்து கொடுக்குறாங்க. பிபிஎஃப்க்கு 7.1 கொடுக்குறாங்க. பிபிஎஃப் நம்ம யார் வேணால் ஓப்பன் பண்ணலாம், நம்ம குழந்தைங்களுக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம பேர்லேயும் ஓப்பன் பண்ணிக்கலாம். மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு எந்த நீடும் இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பே பண்ணலாம். ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1.5 லட்சம் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நமக்கு செல்வ மகள் திட்டமாக கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது பிபிஎஃப்பில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்பவே கம்மி தான். ஸோ பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா பிபிஎஃபாக ஓப்பன் பண்ணாமல் செல்வ மகளாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுவும் மந்த்லி ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது செல்வ மகளும். அடுத்தது போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, நமக்கு பேங்க்லலாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. மகிழா சம்மன் சேவிங் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது முழுக்க பெண்களுக்காக ஆரம்பித்தது, 2 வருஷம். இதுக்கும் 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ரெக்கரிங் டெபாசிட் 5 இயர்ஸோடது. இது 5 இயர்ஸ்க்கான ரெக்கரிங் டெபாசிட் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. அதுக்கு உங்களுக்கு 6.7% வந்து கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமுக்கும் 8.2% கொடுப்பாங்க. மந்த்லி இன்கம் ஸ்கீம்னா ஒரு அமௌண்ட் நம்ம பல்காக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு மாதம் அதோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நமக்கு இன்கம் மாதிரி கொடுப்பாங்க. ரிட்டைர்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அதுக்கு 7.4% கொடுக்குறாங்க. என்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி தான். என்எஸ்சிக்கு 7.7% கொடுக்குறாங்க. இதில் எது நமக்கு ஓகேவாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஸ்கீம் ஓகேவோ அதில் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பிஓ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கும். உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்கும், ஆப் ஸ்டோர்லேயும் இருக்கும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் இருக்கும் இந்த ஆப்பு. பிஓ கேப்ஸ் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ப்ரோ அப்படின்னு போட்டுக்கோங்க. வந்து உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே உங்களுக்கு அப்பப்போ அந்தந்த குவார்ட்டருக்கு அப்டேட் பண்ணிவிடுவாங்க. இப்போது ரெக்கரிங் டெபாசிட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கான ரெக்கரிங் டெபாசிட் மட்டும்தான் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்குது. இப்போ 2025 நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா 2030 முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் மாதம் வந்து ஒரு 2000 rupees வந்து பே பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? நீங்கள் 2000 rupees நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா
அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு கால்குலேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் மந்த்லி பே பண்ணுறீங்க, டோட்டலாக வந்து 60 மந்த்ஸுக்கும் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணியிருக்கீங்க, 6.7% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், மொத்தமாக உங்களுக்கு மெச்சூர்ட் ஆகி எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும். டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுவாங்க அப்படின்னா 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் 1,42,731 ரூபா வரும். இன்கேஸ் நீங்கள் அந்த ரெக்கரிங் டெபாசிட்டை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்றதும் இதில் இருக்குது. அதாவது மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இந்த பண்ணி ஒரு 10 இயர்ஸை கண்டினியூ பண்ணிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றதும் உங்களுக்கு இதில் கிளியராக இருக்கும். அதாவது 2025 ஆரம்பிக்கிறோன்னா இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு நமக்கு எவ்வளோ வட்டி வரும், நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு மாதம் தானே பே பண்ணியிருப்போம், அதுக்கு 108 ரூபா வட்டி, அதே மாதிரி நமக்கு மெச்சூர்ட் ஆகிற வரைக்கும் எவ்வளோ வட்டி மாதம் வரும் அப்படின்றதும் இதில் கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 22,731 ரூபா வட்டி, அதை தான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் 3 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் பிரேக் பண்ண முடியாது. 3 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பிரேக் பண்ணலாம். பட் வந்து இந்த 6.7% வட்டி வராது. நீங்கள் சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கோ 4% சொல்கிறாங்க இல்லையா, அந்த வட்டி போட்டு தான் நமக்கு வந்து அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுவாங்க. 3 வருஷம் வரைக்கும் நம்ம அந்த அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணவும் முடியாது. மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்கீமுக்காக நீங்கள் போயிட்டு பாருங்கள். கிசான் விகாஸ் பத்ராக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் 9 இயர்ஸ் 7 மந்த்ஸில் வந்து இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் படி இது வந்து மெச்சூர்ட் ஆகுமா. அப்போது நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து அப்படியே டபுளாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 lakh நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கிசான் விகாஸ் பத்ராவில் அப்படின்னா நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள் எப்போ உங்களுக்கு முடியும் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் இப்போ டிசம்பரில் 2025 ஆரம்பிக்கிறீங்கன்னா 2035 முடியும். இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட உங்களுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அந்த 9 இயர்ஸ் 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் இந்த அமௌண்ட் அப்படியே டபுளாக வந்து 2 lakhs அப்படின்னு வரும். பிபிஎஃப் அக்கௌண்ட்க்கு போட்டு பார்க்கலாம். மந்த்லி 1000 பே பண்ணுறோன்னா பிபிஎஃப் வந்து 15 வருஷம் இல்லையா, இப்போ 2025 ஆரம்பிச்சிங்கன்னா 2040 தான் முடியும். இப்போ இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் அதுக்கு 7.1 அப்படின்னா மந்த்லி நீங்கள் 1000 rupees போட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்குமே இதில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி நீங்கள் தனியாக வேணாலும் பார்த்துக்கலாம். மொத்தமாக வந்து உங்களுக்கு 15 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 3,15,000 ரூபாய் வரும். சுகன்யா சம்ரித்தி ஸ்கீமில் இதுவே நீங்கள் 1000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 21 இயர்ஸ் ஆகும். அதாவது 14 இயர்ஸ் நம்ம பேமெண்ட் பண்ணணும், 7 இயர்ஸ் பே பண்ண தேவையில்ல. அதில் வந்து 7 இயர்ஸ் நம்ம அமௌண்ட்டை அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் வட்டி போட்டு நமக்கு வரும். இதில் வந்து 5,54,000 ரூபாய் வந்து நீங்கள் கட்ட ஆரம்பித்ததுலேருந்து 21 இயர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரும். 14 இயர்ஸ் தான் நீங்கள் பே பண்ணணும், அந்த 7 இயர்ஸ் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. பட் உங்கள் பணம் அவங்கக்கிட்டேயே இருக்கும். மெச்சூர்ட் ஆகிட்டு 5,54,602 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்க்காக நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ உங்களுக்கு இதை போட்டு காமிக்கணும் அப்படின்ற நீட் இல்லை. ஆர்டி போட போகிறீங்களா, மந்த்லி இன்கம் ஸ்கீம் போட போகிறீங்களா, எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து மந்த்லி இன்கம் ஸ்கீமோடது. அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் ஏதாவது உங்களுக்கு ஃபார்ம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதுலேயே வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு கூட போகிறதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மு எல்லா ஃபார்மும் இருக்குது. நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லா ஃபார்முமே கிடைக்கும். ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ஸ்கீம் பற்றியுமே தனித்தனியாகவும் நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆல் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம் ஹாப்பி லைஃப்னு போட்டிங்கனாலே நம்ம வீடியோ வரும். அதில் உங்களுக்கு எல்லா ஸ்கீம்ஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த பிஓ இன்ட்ரெஸ்ட் கால்குலேட்டர் ப்ரோ வச்சு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ அமௌண்ட் நமக்கு மெச்சூர்ட் ஆகும், எந்த இயரில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து உங்களுக்கு பிஎல்ஐக்கு இந்த ஆப்பில் வந்து இருக்காது. பிஎல்ஐக்கு போஸ்ட் இன்ஃபோன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அதுக்குள்ளே போயிட்டு இன்சூரன்ஸ்குள்ளே நீங்கள் போங்க. ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸில் வந்து எவ்வளோக்கு நீங்கள் டேர்ம் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கால்குலேட்டர் தனியாக இருக்குது. பிஎல்ஐ பற்றி ரிசர்ச் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட் இன்ஃபோன்னு ஒரு ஆப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். மற்ற ரிமைனிங் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எல்லாத்துக்குமே இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டோட ஆப் கிடையாது. இது மூலமாக நீங்கள் மணி அதெல்லாம் எதுவுமே என்ட்ரிலாம் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ அமௌண்ட் போட்டால் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் மட்டும் இதில் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். பட் இதில் ஏதாவது லிங்க் வருதுன்னு அதை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அந்த மாதிரி எதுவும் பண்ணாதீங்க. ஜஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப் மட்டும்தான் இது. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.